ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பீர்க்கங்காய் கடலைப்பருப்பு கூட்டு தான் செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிளான சூப்பரான ரெசிபிங்க. நீங்களும் அதோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் பீர்க்கங்காய் கடலைப்பருப்பு கூட்டு. அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. கடாயில் 3 இல்லை 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்க வந்தோம். இதில் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்க வந்தோம். இதில் கட் பண்ணி வச்சு நாம் பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அளவு பீர்க்கங்காயை தோலெல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்க வந்தோம். நாம் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இல்லை 3/4 பாகம் வெந்திருக்கு இந்த பருப்பு. இது ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பையும் காயையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க, தீஞ்சிடாமல். இப்போ நம்ம இந்த பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது, கடலை பருப்பு வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு 5-6 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. பீர்க்கங்காய் சீக்கிரமாக வெந்துடும். கடலைப்பருப்பும் வேக வச்சு போட்டதுனால ரொம்ப டைம் எடுக்காது. 5 நிமிஷம் வெந்தால் போதும். இந்த அளவுக்கு காயெல்லாம் நல்லா வெந்ததும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, ஒரு பெத்த தேங்காவை நல்லா நைஸாக பேஸ்ட்டு போல் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாடி அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் நான் வைக்கல, கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன். சாதத்துக்கு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கூட்டு மசாலா ஊற்றி தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த குழம்பு ஒரு 3 இல்லை 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொதிக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சா போதும். குழம்புக்கு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு நல்லா 4-5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். ஒரு கொதி வரும்போது இந்த குட்டி ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குழம்பு 4-5 நிமிஷமாக நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலையை தூவி அடுப்பை சிம்மில் வச்சு விட்டுடலாங்க. சிம்மில் 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 1 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கிரேவி என்னோடய ஸ்டைலில் ரெடிங்க. பீர்க்கங்காய் கடலைப்பருப்பு கூட்டு சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு கூட இந்த குழம்பு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் அதோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாத ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சரி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.